Hi students, good afternoon. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 4 இந்த கட் ஆஃப் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? புதுசாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேசுகிறாங்க. ஸோ அதனுடைய தகவல் இது எல்லாத்தையுமே வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் வந்துகிட்டே தான் இருக்கிறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட் அதாவது ஜேஏ அண்ட் விஏஓ இதுக்கான கட் ஆஃப் மார்க்ஸ் குரூப் 2024க்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மைண்ட் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் விசாரிச்ச வரையும் 100% இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணி சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஆனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் கெஸ்ஸிங் தான். ஆனால் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், என்கொயரி பண்ணியிருக்கிறோம். கொஸ்டின் பேப்பர்னுடைய தன்மை நம்மளுக்கு தெரியும். ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் நான் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங்கும் ஸ்டெனோ வராது. டைப்பிங் தனியாக போடுறேன், ஸ்டெனோ தனியாக போடுறேன். ஓகேங்களா? இப்போ ஜூனியர் அசிஸ்டண்ட்டும் விஏஓ நான் என்ன பண்ணுறேன் போடுறேன். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க, இது கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அட் தி சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2A கொஷின் பேங்க் வேணும்னா நீங்கள் ஒரே சமயத்தில் ஒரே நிமிஷத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப்பில் பிடிஎஃபாக கொஷின் பேங்க் அண்டு ஆன்சர் கீ அண்ட் டெஸ்ட் ஷெடியூல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். நீங்கள் ஓனாகவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எழுதி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும், புக்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம கிட்ட என்னது ஒன்லைனராகவே இருக்குது. ஓகேங்களா? ஸ்கூல் புக்கில் வந்து லைன் பை லைன் எல்லாமே எடுத்தது. ஸோ பெஸ்ட்டாக இருக்கும். குரூப் 4க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் குரூப் 2A எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் வாங்கி அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னா நம்மளுடைய நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கால் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய நம்பர் உங்களுக்கு தெரியும். இந்த நம்பர்லேருந்து நீங்கள் கால் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க. ஸோ இதனுடைய சாம்பிள் பேஜ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் 4 2024 ஓகேங்களா? குரூப் 4 2024 ஜேஏ அண்ட் விஏஓ. ஓகேங்களா? ஸோ இதனுடைய கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சரி ரைட்டு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரல். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேக்கன்சிஸ், ஓகே ஜேஏ வேக்கன்சிஸ் முதல்ல எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணிடலாம் பார்த்துடலாம். ஓகேங்களா? 2600 வேக்கன்சிஸ் இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா விஏஓ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 108 வேக்கன்சிஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? 108 வேக்கன்சிஸ் இருக்குது. இதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் நான் சொல்கிறத விட இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ரேஞ்ச் இருந்துச்சு. நான் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வேக்கன்சிஸ், அதாவது ஜேஏ வந்து பார்த்தீங்கன்னா 2600, விஏ வந்து பார்த்தீங்கன்னா 108 இந்த வேக்கன்சிஸ்க்கு மட்டும்தாங்க நான் பேசுகிறேன். இன்றைக்கி ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஏஓங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 500 மாறலாம், இந்த ஜேஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 5000 மாறலாம். அது வந்து ஃபியூச்சரில் நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நான் நோட்டிஃபிகேஷன் வேக்கன்சிஸ் மட்டும் நான் பேசுகிறேன். வேறு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேகன்சிஸும் நான் இன்க்ளூட் பண்ணி நான் பேசவே கிடையாது. நோட்டிஃபிகேஷன் வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஏ 2600 அண்ட் விஏஓ 108. ஓகேவா? இதுக்கு தான் இப்போ நான் சொல்கிறேன். அட் தி சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் நான் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ கிரேஸ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணி தான் இப்போ நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ கிரேஸ் மார்க்ஸ் எது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அதெல்லாம் நான் சேர்த்து ஃபைனலாக ஆன்சருக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வருவாங்க பார்த்தீங்களா, அந்த ரிசல்ட்டில் வந்து நம்மளுடைய மார்க் என்னவோ அது வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் எல்லாத்தையும் ஆட் பண்ணி தான் வந்து நம்மளுக்கு வந்து வரும். ஓகேங்களா? கிரேஸ் மார்க் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து என்னது ஃபைனல் நம்மளுடைய ரிசல்ட் வரும். அந்த ஃபைனல் ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வருது பார்த்தீங்கன்னா, அந்த ரிசல்ட்டில் உங்களுடைய மார்க் என்னவோ அந்த மார்க்கை வச்சு நான் என்ன பண்ணுறேன், இப்போ உங்களுடைய ப்ரிடிக்ஷன் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? கிரேஸ் மார்க் சேர்த்தா சேர்க்காமல அப்படின்னா சொல்லாதீங்க. சேர்த்து ஃபைனலாக அவங்க என்ன கிரேஸ் மார்க் விடுறாங்களோ அது எல்லாத்தையுமே சேர்த்து ஃபைனலாக உங்களுக்கு என்ன ரிசல்ட் வரும்போது என்ன மார்க் வருதோ அதை வச்சு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், 200க்கு நான் இப்போ சொல்ல போகிறேன். ஓகேங்களா? 200க்கு நான் சொல்கிறேன், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சரி ரைட். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கோட்டா. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்னது ஜென்ரல் கோட்டா, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பிசி. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம். ஓகேவா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ. அதுக்கடுத்து எஸ்டி. ஓகேங்களா? ஸோ இவங்களுடைய கட் ஆஃப்லாம் நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜென்ரலை பொறுத்த வரலுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் வந்து ஈஸியாக வந்திருந்தால் கண்டிப்பாக நான் 172 தான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? பட்டு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 விஷயத்தை நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக நான் வந்து இந்த இடத்துல பேச வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 ரீசன் நான் இந்த இடத்துல சொல்லிடுறேன். கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்னது 3மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்டான கொஸ்டின் பேப்பர் தான்.
ஓகேங்களா. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக மாடரேட்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின் பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக மாடரேட்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, போன வருஷத்தோட டிஃபிகல்ட்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்துக்கு ஈக்குவலான கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாவது அதிக பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட ஈஸி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா டஃப், ரொம்ப டஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 5 விதமான பதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் கொஸ்டின் லெவல் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம கேட்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட்னு அதிகபட்சமாக சொல்கிறாங்க. அதிகபட்சமாக மாடரேட் தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து ரெண்டாவது இடத்துல சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்துக்கு ஈக்குவலான கொஸ்டின் பேப்பர் இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட ஈஸி அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து லாஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா டஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 5 விதமான பதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது நம்மளுக்கே தெரியும். தமிழும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையா கொஸ்டின் போட முடியாத அளவுக்கு இருக்குதுங்கிறது நமக்கு தெரியும். மேக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் இல்லைங்கிறது தெரியும். ஜிஎஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடரேட் அப்படின்னு தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்டு டிஃபிகல்ட் தான் அப்படிங்கிறது தெரியும் கொஸ்டின் பேப்பர். ஸோ அதை நம்ம மைண்டில் வச்சு தான் நம்ம கண்டிப்பாக கட் ஆஃப் போடணும். ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குரூப் 4 எக்ஸாம் இந்த ஜனவரி மாதம் ரிசல்ட் வரும்போது வரங்காட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சு போஸ்டிங் போட்டிருப்பாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் ஆப்ஷன்டீஸ் போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது போன வருஷம் ஆப்ஷன்டீஸே கிடையாது. கொரோனாவில் ஃபர்ஸ்ட் எக்ஸாமே குரூப் 4ங்கிறதுனால ஆப்ஷன்டீஸே கிடையாது. ஆனால் இந்த தடவை ஆப்ஷன்டீஸ் நிறையா வரும். அப்படிங்கிறதுனால ஆப்ஷன்டீஸும் நம்ம கொஞ்சம் இதில் பார்க்க வேண்டியது இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 18 லட்சம் பேர் எழுதியிருந்தாங்க. ஆனால் இந்த தடவை என்னது ஒரு 5 லட்சம் பேர் தான் என்ன பண்ணியிருக்காங்க எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஸோ காம்படிஷன் போன வருஷத்தோட கம்மி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா. ஸோ கேண்டிடேட்ஸ் கம்மியாக இருந்தால் காம்படிஷன் கொஞ்சம் கம்மிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சிஸ் கம்மியாக இருக்கும்போது கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே போயிருக்கணும், இன்க்ரீஸ் ஆகி போயிருக்கணும். ஆனால் கொஸ்டின் பேப்பருடைய தன்மை ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே வரும். அதேமாதிரி எக்ஸாம் எழுதுனவங்க ஒரு 3 லட்சம் பேர் கம்மி. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதிகமாக கட் ஆஃப் போக வேண்டியது கொஞ்சம் குறைஞ்சி அதிகமாக போயிருக்குது அப்படின்னு நம்ம எடுத்து இந்த நம்ம கட் ஆஃப் நம்ம என்ன பண்ணுறோம் ப்ரிடிக்ஷன் நம்ம பண்ணுறோம். ஓகேங்களா. சரி ரைட். அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா 171. ஓகேங்களா. ஜென்ரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃபாக வந்து பார்த்தீங்கன்னா 171 கன்ஃபார்மாக இந்த வேகன்சிஸ். ஓகேங்களா. இந்த 2000 டோட்டல் ஜேஏ வந்து பார்த்தீங்கன்னா 2600 வேகன்சிஸ் இருக்குதா. இந்த 2600 வேகன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கண்டிப்பாக 170 போவோம், எந்த வித மாற்றமுமே இல்லை. அதுக்கடுத்து பிசி 170. ஓகேங்களா. பிசி 170, எம்பிசியும் வந்து பார்த்தீங்கன்னா 170. ஸோ 170 தான். இதில் டிஎன்சி ஆல்சோ. ஓகேங்களா. எம்பிசி அண்ட் டிஎன்சி. ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 170. இந்த 3 கேட்டகரி பிசி, எம்பிசி, டிஎன்சி இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா 170 தான். ஓகேங்களா. இந்த 2600 ஜேஏவுக்கு. நான் டைப்பிஸ்ட் பற்றியோ ஸ்டெனோ பற்றியோ நான் பேசலை. ஓகேங்களா. சரி ரைட்டு. இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா விஏஓ பற்றி நான் பேசலை. விஏஓ பற்றியே சொல்கிறேன். ஓகே. சரி ரைட்டு. நெக்ஸ்ட் எஸ்சி நீங்கள் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 167. ஓகேங்களா. 167 வரும். எஸ்சி ஏவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 167 வரும். எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 165 வரும். ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம்க்கு வந்துடும் 165. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2024 வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 ஜேஏனுடைய கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இப்படி தான் இருக்கும் இந்த வேகன்சிஸ்க்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் ஈஸியாக இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் +1 நான் சேர்த்துட்டு போயிருப்பேன். ஓகேங்களா. ஸோ இதில் கண்டிப்பாக +1 இந்த மாதிரி +1 கண்டிப்பாக நம்ம சேர்த்துட்டு போயிருக்கலாம். கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் நிறையா கொஸ்டின் எல்லாம் டைரெக்டாக புக்லேருந்து டைரெக்டாக கேட்டிருந்தா நான் இதில் எல்லாத்துலேயுமே என்ன பண்ணியிருப்பேன் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் கொஸ்டின் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா இந்த ரெட்டில் நான் போட்டிருக்கிற கட் ஆஃபாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ இல்லைன்னா கண்டிப்பாக நான் என்ன பண்ணியிருப்பேன் ஒரு மார்க்காவது இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி தான் நானும் சொல்லியிருப்பேன். ஓகேவா. ஸோ இப்போதைக்கு இந்த கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 171, 170, 170, 165, 167, 167, 165 தான் இப்போதைக்கு இந்த கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2500க்கு இதாகுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விஏஓன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜஸ்ட் 108 வேகன்சிஸ் தான் இருக்குது. ஓகேங்களா. ஜஸ்ட் 108 வேகன்சிஸ் தான் இருக்குது. ஓகேங்களா. விஏஓ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கே 100 பேர் எடுப்பாங்க கவுன்சிலிங்கில். ஓகேங்களா. ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 400 பேர் கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஜேஏ கவுன்சிலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 400 பேர் கூப்பிட்றாங்கன்னா அந்த 400 பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா 100 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா 100 பேர் கண்டிப்பாக எடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நாள் கூட இது தாங்காது. ஓகேவா. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 days. ஓகேங்களா. 1.5 daysல வந்து பார்த்தீங்கன்னா
இந்த விஏஓ வந்து பார்த்தீங்கன்னா தீர்ந்துடும். இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்த 108 வேகன்சிஸ் விஏஓ வேகன்சிஸ் மட்டும் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் 1.5 டேஸ்ல என்ன போயிடும் அப்படின்னா இந்த விஏஓ போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா தீர்ந்துடும். ஒரே நாளில் தீர்ந்துடும். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அடுத்த நாளும் வர வேண்டியது இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் கொஞ்சம் இருக்கும். அதனால 1.5 நாள். ஓகேங்களா, 1.5 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா விஏஓ போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா தீர்ந்துடும். ஓகேங்களா, ஸோ விஏஓ இப்படி தான் இருக்கும். சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா இது ஜூனியர் அசிஸ்டன்ட்னுடைய கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ்லாம் எதுவுமே இன்க்ரீஸ் பண்ணல. நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கிற 2600 வேகன்சிஸ்க்கு தான் சொல்கிறேன். ஓகேங்களா, அதே மாதிரி கிரேஸ் மார்க்கு ஆட் பண்ணிட்டேன். ஃபைனலாக உங்களுக்கு ரிசல்ட்டில் வரும்போது மார்க்கை பாருங்கள். அந்த மார்க்கு படி இந்த கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ டென்டேட்டிவ் இருக்கிறதுலாம் இல்லை. ஓகேங்களா, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அந்த கிரேஸ் மார்க் எல்லாம் சேர்த்து மாறப்போகுது. ஆன்சருக்கு அதாவது அவங்க ரிசல்ட் விடும்போது உங்களுக்கு ஒரு மார்க் வரும். ஓகேங்களா, ஸோ அந்த மார்க்கும் இந்த கட் ஆஃபையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். கிரேஸ் மார்க் சேர்த்துட்டேன். ஓகேவா, நல்லா புரிஞ்சிருச்சா? இப்போ தாங்க வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோயின்சைட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா கொஸ்டின் வந்து அதாவது கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் குறைஞ்சிட்டு வரும். ஓகேங்களா, வேறு லெவலில் குறைஞ்சிட்டு வந்துடும். ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2600 வேகன்சிஸ் இருக்கா. போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா 5500 வேகன்சிஸ் இருந்தது ஜேஏ. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 2900 வேகன்சிஸ் இருக்குது. புரியுதுங்களா, 2900 வேகன்சிஸ் குறைஞ்சிருக்குது. இப்போ ஒன்றுமே இல்லைங்க, ஒரு 2000 வேகன்சிஸ்ன்னு வச்சுக்கோங்க. 2000 வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆனால் என்ன, அது 4600 வருதுங்களா. இந்த மாதிரி 2000 வேகன்சிஸோ இன்னும் ஒரு கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 வேகன்சிஸோ ஓகேங்களா, ஒரு 4750 வேகன்சிஸ் வந்துட்டாவே போதுங்க. போன தடவை வந்த கட் ஆஃப் இந்த தடவை வந்துருங்க. ஓகேங்களா, போன தடவை வந்த கட் ஆஃப் ஏன்னா கொஸ்டின் பேப்பருடைய கஷ்டம் நான் சொல்கிறேன். கொஸ்டின் பேப்பர் கஷ்டம், ஆப்ஷன்டிஸ், காம்படிஷன் லெவல் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது போன தடவை 5500 இருந்தப்போ என்ன கட் ஆஃப் வந்துச்சோ அதே மாதிரி இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4750 இருந்தாவே 4500 ப்ளஸ் இருந்தாவே கண்டிப்பாக போன தடவை வந்த ஜேஏ கட் ஆஃப் இந்த தடவை வந்துடும். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. அது நான் வந்து வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ண சொல்லும்போது நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஓகேங்களா, அதெல்லாம் இருக்குது, நல்லா அனலைஸ் பண்ணி நம்ம வச்சிருக்கிறோம். அது இருக்கட்டும். அது அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2600க்கு இதாங்க கட் ஆஃப். நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம பேசலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு டைப்பிங் கட் ஆஃப் அண்டு ஸ்டெனோ கட் ஆஃப் எல்லாமே நான் தனித்தனியாக நான் போடுறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.